தூய பாத்திமா ஜெபமாலை அன்னை மனமாற்றத்தின் அழைப்பு. ஆர் லேடி ஆஃப் ஃபாத்திமா. 1917ஆம் ஆண்டு ஃபாத்திமா என்ற இடத்தில் 3 சிறுவர் மேய்ப்பர்களுக்கு தோன்றினார். அவர்கள் பிரான்சிஸ்கோ மார்டோ, ஜசிண்டா மார்டோ மற்றும் லூசியா டோஸ் சாண்டோஸ் ஆவர். அன்னை மரியா உலகம் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றும் ஜெபமாலையை தினமும் ஜெபிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபிக்க அழைத்தார். பாத்திமா அன்னையின் செய்தி இன்றும் முக்கியமானது. ஜெபம், மனமாற்றம், தியாகம் இவை மூலமே உலகம் அமைதியை அடையும். இறைவேண்டுதல். பாத்திமா ஜெபமாலை அன்னையே, மனமாற்றத்திற்கும் ஜெபத்திற்கும் அழைத்த தாயே, எங்களையும் உமது பாதையில் நடத்துவீராக. நாங்கள் தினமும் ஜெபமாலை ஜெபிக்க ஆர்வமும் விசுவாசமும் தரும். எங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி புதிய வாழ்க்கை வாழ உதவி செய்யும். உலகத்தில் அமைதி நிலைக்கவும் எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் வளரவும் உமது தாய்மையின் கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். பாத்திமா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.